எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட ஒரு ரெசிபிய தான் உங்களுக்கு கத்துக் குடுக்க போறேன். மஞ்சள் பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுற ஒரு சால்னா டேஸ்ட் தரக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அந்த வெள்ளை எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துருங்க. சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரியட்டும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் உரிக்காத வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்க போறோம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதனோட தோல் நல்லா வெடிச்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வேர்க்கடலை இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று நீள நீளமா இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 6 7 பல்லு பூண்டு வந்து சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாவை நடுவுல கீறி வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 துண்டு இஞ்சி வந்து சேர்த்துட்டு இப்போ இதுல ஒரு மூடி தேங்காவை பாதி மட்டும் திருவி இதுல வந்து சேர்த்துருங்க. தேங்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்டா நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிருங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் மீடியமா ஹீட் ஆனதும் இதுல ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துட்டு இதைய நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதும் இதுல பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா வந்து கட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழத்தை நம்ம வெங்காயத்துல வந்து சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை சும்மா 2 கலர் வந்து கிளறி விட்டுருங்க. இதுல இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், வீட்டில் அரைச்ச கறி குழம்புக்கு வந்து போடக்கூடிய பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு தோல் உரிச்சு நல்லா கழுவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க வந்து இப்போ இதுல வந்து சேர்த்துடலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துல தண்ணி இது மாதிரி கொதிக்கும். அப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும், எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறனால குழம்பு எவ்வளோ தண்ணி சேர்த்துனாலும் கொஞ்சம் திக்காவே தான் வரும். அதனால தண்ணி தாராளமாகவே வந்து சேர்த்துருங்க. இப்போ ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கிற மஞ்சள் பட்டாணியை வந்து சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு கை அளவுக்கு புதினாவை பொடியா நறுக்கி இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கும்போது இந்த அளவு குழம்பு நல்லா கலர் மாதிரி நல்லா சால்னா டேஸ்ட்டுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.